ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது எங்கெல்லாம் லிஸ்ட் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் டப்பிள் யூஸ் பண்ணணும். பைத்தான்ல லிஸ்ட்டுக்கும் டப்பிள்க்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸே லிஸ்ட்ல இருக்க டேட்டாஸ ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணவோ இல்ல மாடிஃபை பண்ணவோ முடியும். பட் டப்பிள்ல இருக்க டேட்டாஸ ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணவோ இல்ல மாடிஃபை பண்ணவோ முடியாது. சோ உங்க லிஸ்ட்ட மியூட்டபிள்னு சொல்லுவோம், டப்பிள இம்மியூட்டபிள்னு சொல்லுவோம். ஆனா ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணும்போது எங்கெல்லாம் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் டப்பிள் யூஸ் பண்ணலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்க ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. இங்க உங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது அக்கவுண்ட் டீடைல்ஸ்ல இருக்க டேட்டாவை ஃபியூச்சர்ல ஆக்சிடென்டாவோ இல்ல இன்டென்ஷனலாவோ அப்டேட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இங்க டப்பிள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பேன் நம்பர் இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் டப்பிள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி கான்டாக்ட் டீடைல்ஸ்ல இருக்க டேட்டாவை லிஸ்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அட்ரஸ் இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் ஃபியூச்சர்ல எப்ப வேணா சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கு. இதை லிஸ்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். சோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டேட்டா ஆக்சிடென்டா கூட அப்டேட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா அங்க டப்பிள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீக்வெண்டா ஒரு டேட்டா ஃபியூச்சர்ல எப்ப வேணா அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நீட் இருக்குன்னா அங்க லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பைத்தான ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கத்துக்கணும்னா ஸ்கைடெக் மேக்கரை ஃபாலோ பண்ணிக்கங்க.